ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். Trading rule number 2. Every successful trader has a painful story. Every painful story has a successfully ending. Accept the pain and get ready for success. A person needs 7 years to become a doctor, 4 years to become an engineer, 3 years to become a pilot. So why do you expect to be profitable in few months? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. எவ்வரி பெயின்ஃபுல் பர்சன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவான். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா அவனுக்கு தான் அந்த வெறி, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக நம்ம இதை சக்ஸஸ் பண்ணியே ஆகணும்னு நினைப்போம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு இதுனா கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணி படித்து அதுக்கப்புறம் தான் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஆகிறாங்க. நாமளும் அந்த ட்ரேடிங்க்கு உண்டான டைம் கொடுக்கணும். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா நீங்களும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி செபி 2-3 நாளைக்கு முன்னே ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செபி பார்த்தீங்கன்னா 93% பீப்புள் மணியை லூஸ் பண்ணுறாங்க. 7% பீப்புள் தான் மணியை வின் பண்ணுறாங்க. 93% 7%. அந்த 7% 6% அதாவது புரோக்கரேஜுக்கு மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. 1% தான் 1% பீப்புள் தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த 1% தான் கிட்டத்தட்ட 1,01,00,000 அதாவது 1,50,00,000 ஏர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோ? 1,50,00,000. மொத்தம் நம்ம எஃப்என்டோவில் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 1,80,00,000 பக்கம் தோற்றுருக்கிறதா, அதாவது லூஸ் பண்ணிக்கிறதா செபி ரிசல்ட் விட்டுருக்கு. இந்த 1% தான் 1,50,00,000. அதாவது சொல்லுங்க, 1,00,000 கோடி, சாரி 1,00,000 கோடி 50,00,000 லூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை ஏன் பண்ணுறாங்க இந்த 1% பீப்புள் தான். பட் ஃபிகரை விட்டுருங்க, அந்த ஏன் பண்ணுற பர்சன்டேஜ் பாருங்க, 1% தான். ஏன் அப்படின்னா அந்த பேஷன், அந்த டிசிப்ளின், அந்த சைக்காலஜி, அந்த எமோஷன் நம்ம கிட்ட இல்லை. அது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரேடிங், நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப இல்லை லாஸ் புக்கிங் நடக்கிறப்ப தான் நம்மளுக்குண்டான டைம் நம்ம பலதாக சொல்லியிருக்கோம். ஓகே, நேற்று என்ன நினச்சி பார்த்தலாம். நேற்று நிஃப்டி பாருங்க, நேற்று ஃப்ளாட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெதுவாக மூமெண்ட்டை கொடுத்து நம்ம R1 ரீச் ஆயிருக்கு. திருப்பியும் அங்கேருந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பியும் ஒரு 2 மணி சுமாருக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஆனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை திருப்பியும் அந்த மார்க்கெட்டை கீழே கொண்டு வர விரும்பல. அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபுல் ஆஃப் ட்ரெண்டு. நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய மூமெண்டம் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அது நேற்று நம்ம சொன்ன மாதிரியே நடந்துச்சு. நேற்றும் புது ஹை வச்சாச்சு. நிஃப்டி 26,250 நேற்று வச்சாச்சு. அதாவது நிஃப்டி என்ன வெல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நிஃப்டி அடுத்தடுத்து புது ரெக்கார்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. பட் அது என்னன்னா, இது ஹெல்த்தான மார்க்கெட்டானா கண்டிப்பா கிடையாது. இது நல்லா நான் வச்சுக்கோங்க, இது ஹெல்த்தான மார்க்கெட் கிடையாது. ஒரு ஹெல்த்தான மார்க்கெட்னா ஒரு அப் ட்ரெண்ட் போனால் ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது ப்ராஃபிட் புக்கிங், ஒரு லாஸ் புக்கிங் வந்துட்டு திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறது தான் ஒரு ஹெல்த்தான மார்க்கெட். இது எப்படின்னா, மார்க்கெட் இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்லாம் இதுக்கு பத்தாது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கே நடக்க மாட்டேங்குது, ஒன்லி பையிங் மட்டுமே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அதுவே செபி என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மிட் கேப் ஸ்மால் கேப் அனைத்து ஸ்டாக்கும் லாஸ்ல இருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் அனைத்து ஸ்டாக்கும் லாஸ் இருக்கு. அதான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், அனைத்து ஸ்டாக்னு சொல்லக்கூடாது, மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஆனா ஹை கேப் மட்டும் நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு. இது என்ன, எதை குறிக்குது அப்படின்ட்டு நீங்க கொஷின் மார்க் கேட்டு இந்த காணொலியை பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன கிளிப்பிங் வந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் கொஷின் மார்க் கேளுங்க. ஏன் இப்படி நடந்தது, நாம் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல, ஏன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போச்சு, இதுக்கு எல்லாமே கொஷின் மார்க் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்கிறது தான், காலையிலையும் ஆஃப்டர் ஈவினிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க. மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் உட்காந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் கொடுன்னா கண்டிப்பாக கொடுக்காது. அதுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ண தேவையில்ல, வேற சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் மணி லாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நாம இதில் எவ்வளோ எமோஷன், டிசிப்ளின், சைக்காலஜி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் 15% ஒர்க் ஆகும். நான் அது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட் எமோஷனில் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். அது ரொம்ப 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 முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி என்ன நினச்சி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப்படியே ஆப்போசிட்டு. அது என்னன்னா, மார்க்கெட் பாருங்க ஃபுல்லாக சைட்வேஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட், திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அவ்வளோதான் மார்க்கெட். பேங்க் நிஃப்டி ஒரு கடந்த ஒரு 23, 24, 25, 26 எப்படி வச்சுக்கலாம், ஹைல வச்சுக்கலாங்களா? அது பாருங்க ரொம்ப கம்மியாக தான் மூமெண்டம் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி 23 பாருங்க, லோ எவ்வளோ, 23, 53, 718. இப்போ ஹை எவ்வளோ, அதாவது நேற்று தான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருக்கு. சரி, ஓகே, அப்படி வச்சுட்டா கூட 500னா கூட ஒரு 750 பாயிண்ட் தான் மூமெண்டம் மொத்தமாகவே கொடுத்துருக்கு. இது பேங்க் நிஃப்டிக்கு உண்டான மார்க்கெட் கண்டிப்பாக கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க. அது பாருங்க, நம்ம எஸ்டர்டே ஹைல போய் ரொம்ப நேரம் கன்சல்ட் ஆகிட்டு R2 வரைக்கும் ஒரு மூமெண்ட்டை கொடுத்து திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஓகே, நம்ம வழக்கமாக சொல்றது தான், எப்பயும் சொல்ற போல் தான். நல்லா நான் வச்சுக்கோங்க. எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் ஹை லோ, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எப்படி போகுது என்னட்டு. ஏன்னா மார்க்கெட் ஒரு மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கு. மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா, இதுதான் எஸ்டர்டே ஹை, இது எஸ்டர்டே லோனா, ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா இதை பிரேக் பண்ணி பவரா போனா மட்டும் தான் அவங்களால முடியும். இதை பிரேக் பண்ணி கீழே வந்தா மட்டும் தான் அவங்களால லோ பண்ண முடியும். இதுதான் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட். அப்ப அந்த எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரணும்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட் அதுக்கு மேல போகணும்னா இதோட பர்மிஷன் இல்லை. இந்த லெவலை தாண்டாம அது கண்டிப்பா போக முடியாது. இந்த லெவலை தாண்டாம அது கீழேயும் வர முடியாது. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, நாம நேற்று நான் சொல்லியிருந்தேன், அந்த ஆக்டிவ் கான்டெஸ்ட்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப் வச்சிருந்தேன். இங்க பாருங்க, இது மணி 10 மணிக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க. நிஃப்டி 26,000 புட்டு, 2650 கால், 2600 கால், 26,000 கால், திருப்பி 2650 புட்டு, 26,200 கால், 25,900 புட்டு. இது வந்து 10:01க்கு நான் எடுத்தது. இது பாருங்க 10:45 மணி 10:45க்கு நான் எடுக்கிறேன். அதே புட்டு 26,000 புட்டு, 2600 கால், 2650 கால், 26,200 கால். அதாவது அவுட் ஆஃப் த மணி எப்ப உள்ள வருதோ அப்ப ரேஞ்ச் எக்ஸ்டெண்டனுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம். திரும்பியும் பாருங்க, 2650 புட்டு, 26,000 கால், திருப்பியும் 26,350 கால். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 26,150 கால். இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அது வந்து அதுல அதிகப்படியான ட்ரேட் நடக்கிறது மார்க்கெட் அடுத்த ரேஞ்சுக்கு போக போகுதுன்னு சொல்லுவது. இது மணி 10:48க்கு, இது 11:37க்கு. அதே பாருங்க,
26,100 கால் பாருங்க மேல போயிட்டாங்க. 26 புட்டு கீழே வந்துட்டாங்க. 26,200, 26,50 கால், திருப்பி 26,50 இங்க ஒரு ஸ்டேனல் கொடுத்துட்டாங்க. திருப்பி பாருங்க 26,150, 26 கால், 26,350. ஃப்ரெண்ட்ஸ் இது புரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்க வருதுன்ட்டு. மார்க்கெட் எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்புறம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இம்ப்ளைட் வாலிடிட்டி. நேற்று நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்னும் வந்து ப்ரீமியம் கரையில, ப்ரீமியம் வந்து அப்படியே தான் இருக்கு. அதனால ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து ஐவி 2 பக்கமும் பேலன்ஸ்டாவே இருந்தது. அதாவது ப்ரீமியத்தை குறைக்கவே வரல. ஒரு பக்கம் 10, இன்னொரு பக்கம் 10, கால் சைடு 10, புட் சைடு 10 இருந்தது. இது நம்ம டெய்லி பார்க்கறது தான். பட் இதுல என்னன்னா, அந்த ப்ரீமியம் குறையாதப்ப எப்படி அவங்களால ஜீரோ பண்ண முடியும்? ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hourல ஜீரோ பண்ணணும்னா அவங்க ஒரு மூமெண்டம் கொடுத்தே ஆகணும். அது கண்டிப்பான விதி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நேத்து முடிஞ்சு போன எக்ஸ்பைரி. அடுத்த எக்ஸ்பைரி பார்த்தலாம். சாரி, இப்ப என்ன சொல்ல வராங்க நிஃப்டி அப்படின்னு பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுல பாருங்க, புட் சைடு 13, கால் சைடு 7. அதாவது கால் சைடுல டைம் வேல்யூ இல்லைன்னு சொல்ல வராங்க. புட் சைடுல டைம் வேல்யூ இல்லை, புட் சைடுல டைம் வேல்யூ அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது இம்பேலன்ஸ்டா இருக்கு. ஐவி இம்பேலன்ஸ்டா இருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வருதுன்னு? நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்துருக்கோம். இம்பேலன்ஸ்டா இருந்தா என்ன நடக்கும்? இந்த பிரீமியத்தை அவங்க கரைக்கணும், ஒரு வேலை கரைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆப்போசிட் சைடுக்கு அவங்க பிரீமியம் கொடுத்தே ஆகணும். இது எழுதப்பட்ட விதின்னு வச்சுக்கிட்டா சரி, எழுதப்படாத விதின்னு வச்சா இது கண்டிப்பா நடக்கும். ஆனா அது எப்ப நடக்குதுங்கிறது தான் இதுல இருக்கிற ட்விஸ்டே. அது நல்லா நான் வச்சுக்கோங்க. அது பார்த்து நம்ம கவனமா ட்ரேட் பண்ணணும். பட் இந்த மாதிரி இந்த சினாரி இருந்தோம் நம்ம என்னன்னு சொல்லி முன்னாடி வீடியோல நிறைய சொல்லியிருக்கோம். அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண தயவுசெய்து முடிஞ்சா ஃபுல்லா பாருங்க. இல்லை அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு ஹிண்ட் உங்களுக்கு அந்த லைஃபே மாத்திர ஹிண்டா அது மாற்றும். ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா சொல்றேன், நிறைய வீடியோ நம்ம பார்ப்போம் பிடிப்போம், அது எல்லாமே ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். ஆனா அந்த ஸ்கிப் பண்ண விஷயத்துல ஏதோ நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம அந்த பெரிய லாஸ் பண்ணிட்டு திருப்பி போய் அதே ஸ்கிப் பண்ண விஷயத்த தொலைவோம். இதுக்கு நம்ம முன்னாடியே அதை பார்த்துட்டோம்னா அந்த லாஸ் நடக்காது. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இம்ப்ளைட் வாலிட்டி என்ன இருக்கு, இம்பேலன்ஸ்டா இருக்கு, அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அது என்னன்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்போம். எஸ்டர்டே ஹை லோ மார்க் பண்ணிக்கணும். நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், அது உங்களுக்கே பல வீடியோவில் சொல்லியிருப்போம், அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே நம்மளை கரெக்டாக ட்ரேட் பண்ண வேண்டியது டிசிப்ளின், எமோஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாம ட்ரேடு எடுத்துட்டோம் அப்படின்னா தயவு செய்து அந்த மணி ஓடுறத பார்க்காதீங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சார்ட்டோ இல்லை வேற ஏதோ பாருங்க. நம்ம ட்ரேடு வந்து மூமெண்டம் இருக்கா இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கவனிங்க. பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது நான் பல வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க அந்த மணியை பார்க்க அது உங்களை என்ன சொல்ல வைக்கும், தப்பான வழியில கொண்டு போக வழிவகுக்கும். அதை பார்க்காதீங்க. நம்ம அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கிறோமா, 100 ரூபாயில இருந்து 110 ரூபா 120 ரூபா போகுதான்னு பாருங்க. இல்ல 100 ரூபாயில இருந்து 90 ரூபா 80 ரூபா வருதான்னு பாருங்க. ஆனா அந்த மணியை பார்க்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம அப்பப்ப வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்ல, வியூஸ் நிறைய போகுது, லைக்கும் கமெண்ட்டும் வரமாட்டேங்குது. என்ன சொல்ல, ஒரு கலைஞனுக்கு பாராட்டு தான் ரொம்ப முக்கியம். நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். தயவு செய்து பாராட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தேடி இது சொல்ல முடியும். உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ நான் திருப்பி அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.